ஒரு காட்டில் ஒரு காகம் இருந்தது. அது மிகவும் சோம்பேறி. மற்ற பறவைகள் எல்லாம் தங்கள் கூண்டுகளை அக்கறையுடன் கட்டிக்கொண்டு இருந்தாலும் இந்த காகம் மட்டும் எந்த வேலைக்கும் முன்வராது. அது தினமும் மற்ற பறவைகளின் கூண்டுகளிலேயே போய் அமர்ந்துவிடும். தானாக ஒரு கூண்டு கட்ட வேண்டிய அவசியமே இல்லை என்று நினைத்தது. இப்படி சுலபமாக வாழ்வதுதான் நல்லது என்று அது பழகிக்கொண்டது. ஒரு நாள் வானம் திடீரென்று கருமையாக மாறியது. பலத்த காற்று வீசத் தொடங்கியது. அதன்பின் கனமழை பெய்ய ஆரம்பித்தது. அனைத்து பறவைகளும் தங்கள் கூண்டுகளுக்குள் பாதுகாப்பாக சென்று கொண்டன. அவை முன்பே உழைத்து கட்டிய கூண்டுகள் அவர்களை மழையிலிருந்து காத்தது. ஆனால் இந்த சோம்பேறி காகத்திற்கு தங்க இடமே இல்லை. அது ஒரு கூண்டிலிருந்து மற்றொரு கூண்டுக்கு பறந்து பார்த்தது. ஆனால் எங்கும் அதற்கு இடம் கிடைக்கவில்லை. மழை இன்னும் பலமாக பெய்தது. காகம் நனைந்து குளிரில் நடுங்கிக் கொண்டே ஒரு கிளையில் அமர்ந்தது. அந்த இரவு முழுவதும் அது மிகவும் கஷ்டப்பட்டு கழித்தது. அடுத்த நாள் காலை மழை நின்றது. சூரியன் வெளிவந்து ஒளி வீசியது. அந்த காகம் மிகவும் சோர்வாகவும் சிந்தித்தும் இருந்தது. அது ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்ந்தது. வேலை செய்யாமல் சுலபமான வழியை தேர்ந்தெடுத்ததால்தான் இந்த கஷ்டம் வந்தது என்று புரிந்து கொண்டது. அன்று முதல் அந்த காகம் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு தானாகவே ஒரு நல்ல கூண்டு கட்ட ஆரம்பித்தது. மெதுவாக உழைத்து அது தனது பாதுகாப்பான இடத்தை உருவாக்கிக் கொண்டது. அதன் பிறகு மழை வந்தாலும் அது பயப்படவில்லை. இந்த கதை நமக்கு சொல்லுவது என்னவென்றால், நாம் இன்று செய்ய வேண்டிய வேலையை தவிர்த்தால் நாளை அது நமக்கு பெரிய பிரச்சனையாக மாறும். சிறிய முயற்சியும் நம்மை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளும்.